வணக்கம் நண்பர்களே, விவேகம் விபிஎஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? கடந்த காணொலியில் ஒரு 3 வினாக்கள் கேட்டிருந்தேன். இந்தியாவில் இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி யார்? ஒளிச்சிதறல் என்ற நிறப்பிரிகையை கண்டறிந்தவர் யார்? 1935ஆம் ஆண்டு மைசூர் அரசர் ராஜபூபசன் என்ற பட்டத்தை யாருக்கு வழங்கினார் என்று 3 வினாக்கள் கேட்டிருந்தேன். அதற்குரிய விடைகளை இப்பொழுது பார்ப்போம். இந்த 3 வினாக்களுக்கும் விடையாவன சர் சி.வி. ராமன். இவர் தான் அந்த 3 வினாக்களுக்கும் உள்ள விடை. இவர் 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவானைக்காவல் என்னும் ஊரில் பிறந்திருக்கின்றார். இவரது தந்தை விசாகப்பட்டினத்தில் ஒரு இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றிமையால் இவரும் தனது ஆரம்ப கால கல்வியினை அங்கேயே தொடர்ந்திருக்கின்றார். பின்பு இளநிலை கல்வி மற்றும் முதுநிலை கல்வியினை சென்னை மாநில கல்லூரியில் படித்து சிறப்பு தகுதியுடன் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். அதாவது ஹானஸ்ட் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு பட்ட தேர்ச்சியுடன் பெற்றிருக்கின்றார். பின்பு 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற நிதித்துறை தேர்வில் தேர்ச்சி பெற்று கொல்கத்தாவில் உள்ள கணக்குத்துறையில் தலைமை கணக்கு அலுவலராக பணியினை தொடர்ந்திருக்கின்றார். இருந்த போதிலும் இவருடைய ஆசை முழுவதும் இயற்பியலில் பேராசிரியராகவும் ஏதேனும் ஒரு ஆராய்ச்சியினை செய்ய வேண்டும் என்பதனே இவருடைய ஆசையாக இருந்தது. அதனால் 1917ஆம் ஆண்டு தான் வகித்து வந்த கணக்குத்துறை பதவியினை விட்டு விலகி கொல்கத்தாவில் ஒரு கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக பணியினை தொடர்கிறார். அப்பொழுது தன் ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு ஒளி ஒரு ஊடகத்தை கடக்கும் பொழுது எவ்வாறு சிதறடிக்கப்படுகிறது என்ற ராமன் விளைவினை இவர் கண்டுபிடிக்கின்றார். அதாவது நிறப்பிரிகை என்று அழைக்கக்கூடிய ஒளி சிதறலை கண்டுபிடித்தவர் சர் சி.வி. ராமன் ஆவார். இவர் நிறப்பிரிகை காரணமாக சூரிய ஒளியிலிருந்து வரும் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, ஊதா, நீலம், இண்டிகோ ஆகிய நிறங்களில் நீல நிறத்தை தவிர மற்ற நிறங்கள் தூசி மண்டலத்தை கிரகித்து கொள்வதால் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது என்ற ஒரு அற்புத விளைவினை கண்டறிந்தார். இதனை தான் ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க விஞ்ஞானிக்கு என்னென்ன பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது பார்ப்போமா? 1929ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இவருக்கு சர் என்ற பட்டத்தை வழங்கியது. அன்று முதல் சர் சந்திரசேகர வெங்கடராமன் என்று அழைக்கக்கூடிய இவர் சர் சி.வி. ராமன் என்று அழைக்கப்பட்டார். 1930ஆம் ஆண்டு ராமன் விளைவை கண்டுபிடித்தமைக்காக நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. 1935ஆம் ஆண்டு மைசூர் அரசர் ராஜபூபசன் என்ற பட்டத்தினை இவருக்கு வழங்கியிருக்கின்றார். 1954ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது வாழ்நாளிலேயே வழங்கப்பட்டிருக்கின்றது. 1957ஆம் ஆண்டு உலக லெனின் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவரது சிறப்புமிக்க விஞ்ஞானியான இவர் 1970ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி கார்டியோ அரெஸ்ட் என்று அழைக்கக்கூடிய இதய அடைப்பு நோயின் காரணமாக மரணமடைந்தார். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் நிறப்பிரிகையை பற்றி விரிவாக பார்ப்போம்.